ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிலா பயங்கர கோவத்தோட சென்னைய நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னடான்னா, ஏற்கனவே நைட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுனதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பகல்ல ஹேப்பி பர்த்டே அப்படின்னு லேபிள்லாம் ஒட்டி, வீடு ஃபுல்லா பலூன ஊதி கட்டி, பெரிய கேக்கா வாங்கி வச்சுக்கிட்டு, நிலா வந்த உடனே அசத்திடணும் அப்படின்னு சோழன் என்னென்னமோ பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல கார் சவுண்டு கேட்குது. நிலா வந்துட்டா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா, நம்ம நிலா அவங்க பாஸோட வந்திருக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு இத பார்த்த உடனே கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் வெளியில காட்டிக்க முடியாது இல்லையா? சேரன் வேறயா, "வாங்க உள்ளார வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நிலாவோட பர்த்டே. அதனால கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லி உள்ளார போய் பார்த்தா, பயங்கரமா டெக்கரேஷன், கேக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு பயங்கரமா அதக்கல பண்ணியிருக்கிறாங்க. நிலா அப்படியே அமைதியாவே அப்படியே மனசுக்குள்ளாரயே கோவத்த அடக்கி வச்சுக்கிட்டு, அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. கேக்கு வெட்ட சொல்றாங்க. நிலாவும் கேக்க வெட்டி, அதுக்கப்புறம் தன்னோட பாஸுக்கு தான் முதல்ல கேக்கெல்லாம் குடுக்குறாங்க. இதுவும் பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு பயங்கர கடுப்பு தான். இத விட பெரிய ஆப்பா பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நிலாவோட பிறந்த நாளுக்காக பிரியாணி ஆக்கியிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்" அப்படின்னு நிலாவோட பாஸையும் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுர்றாப்புல. இதுக்கப்புறம் நிலா சோழன்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே நம்ம பாண்டியனோட வானதியும் கிஃப்ட்டோட வராங்க நிலாவோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுறதுக்காக. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனீஸும், அனீஸோட தங்கச்சி சந்தாவும் வராங்க. அவங்களும் எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சு இவங்கலாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நைட்டு நம்ம நிலா சோழன்கிட்ட வந்து வெளியில கொஞ்சம் போகணும், வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏற்கனவே பிளான போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. தன்னோட காதல இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி, தன்னோட தம்பிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு ஏத்த மாதிரி வானதி சாரி நிலாவே கூப்பிடுறா அப்படின்ன உடனே சொல்லவா வேணும்? அது மட்டும் இல்ல, "நீலா இன்னைக்கு நானே பைக் ஓட்டுறேன். ஸ்கூட்டிலயே போலாம்" அப்படின்னு ஸ்கூட்டிய எடுத்துக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு போக, நம்ம சோழன் பின்னாடி உட்காந்துக்கிட்டே போறாங்க. நேரா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்க நம்ம நிலா வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. இங்க சோழன் பயங்கர குஷியில இருக்கிறாப்புல. எப்படி காதல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.